படம் வேற லெவல். நிஜமாலுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சூரிய. என் தம்பியை நான் ஸ்க்ரீனில் பார்த்தேன்னு சொல்லுவேன். எனக்கு தாய்மாமா இல்லை, என் தம்பிக்கு என் பசங்களுக்கு தாய்மாமா இருக்கான். ஆனால் அந்த கிரிஜா சொன்ன கேரக்டர் இருக்காங்க இல்லையா, என்னோட தம்பி எனக்கு தம்பி கிடையாது அப்பான்னு சொல்லி, என்னோட தம்பி எனக்கு அப்பா. அதனால கண்டிப்பா அதுல எல்லாம் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. என் தம்பியை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ஸ்கிரீன்ல அப்படின்னு சொல்லி இருந்தது. சூர்யா நான் என் தம்பியா பார்த்தேன். அதுதான் சொல்றேனே, என் தம்பியும் நானும் பேசுற மாதிரி தான் இருந்தது. கிரிஜாவும் இன்பாவும் பேசும்போது நான் கிரிஜாவா இருந்தேன், இன்பாவா அவர் இருந்தாரு, லட்டுவா என் பொண்ணு இருந்தா. ஆனா இப்ப அதெல்லாம் மாறி வந்துச்சு. அது மாதிரி சண்டைகள்லாம் வரல. பட் ஸ்டில் அதெல்லாம் வந்தாதான் ஒரு உறவு முறை ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கறது இது நல்லா இருந்தது. ஒரு புரிதல் வரணும்னாக்கா ஒரு சண்டை வரணும் அப்படின்றதுதான் இருந்தாங்க. இவ்வளோ எமோஷனா நான் உண்மையா சொல்லணும்னாக்கா, அந்த வயிற்றுல இருக்கும்போது பேசினாப்ல இல்லையா, அதெல்லாம் என் தம்பி நிஜமாலுமே பேசினான். அதனால நான் எப்ப போய் உள்ள உட்காந்தனோ அப்பையில இருந்து வர வரைக்கும் நான் அழுதுட்டு தான் இருந்தேன், என் தம்பியை நான் மிஸ் பண்றேன்னு சொல்லி. நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு, எல்லா கதையும் நல்லா இருக்கு. அவர் நடிச்ச சூரியன் நல்லா இருக்கு. ரொம்ப அவர் அண்ணன் தங்கச்சி நடிச்சிருக்காரு, அந்த பாசத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் தாய்மாமா அந்த லட்டு ஸ்கிரீன்ல ரொம்ப நல்லா அருமையா இருக்கு. அந்த குழந்தையா கூட அட்டாச்சி ரொம்ப அருமையா இருக்கு. அந்த இது இல்ல, அந்த இது ரொம்ப பாசமா இருக்குது இல்ல, அந்த ரொம்ப ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பா 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 அவர் எல்லாத்துக்குமே ஒரு குழந்தை மேல இவ்வளவு ஒரு பாசமா அந்த மாதிரி ஒரு சீரியல்ல நல்லா பண்ணிருக்காரு சீரியஸா. சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. அந்த குட்டி பையன் ஒரு சூப்பரா நடிச்சிருக்கான். அந்த பையன் தான் ஃபுல்லா படத்தையே கொண்டு போயிருக்கான். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா எமோஷனலா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவருக்கு இந்த மூவி. நல்லா இருக்கு. எல்லாமே இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அக்கா தம்பி எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மாமா மச்சான் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எமோஷனலா இருக்கு. நல்லா இருக்குன்னு இந்த கடைசி சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கா தம்பி சென்டிமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த குழந்தையால வந்த பிரச்சனைகள் அந்த குழந்தையால தீர்க்கிற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க கடைசி சீனை. இது எல்லாரும் குடும்பத்தோடவே நல்லா பார்க்கலாம். பழைய காலத்துல இருக்கிற குடும்பம், கூட்டு குடும்பம் அப்படின்றது இதுல கொஞ்சம் நம்ம நல்லா பார்க்கலாம், திருந்தலாம். பார்த்து ஜனங்க இந்த படத்தை பார்த்து திருந்தலாம். தாய் மாமன்னா என்ன அப்படின்றது இந்த படத்தை பார்த்து திருந்தணும். எல்லா மனைவிமார்களும் சரி, எல்லாமே ஒருத்தர் வீட்டுல தான் வரும். ஆனா அவங்களாலதான் அந்த ஆண்கள் நல்ல பேர் எடுக்கிறதும் கெட்ட பேர் எடுக்கிறதும் அந்த பெண்களால மட்டும்தான். சரி, ரொம்ப நல்லா. எப்படி அதுக்குதானே நான் சொல்றேன், திருந்தணும்னு சொல்றேனே. கூட்டு குடும்பமா இருங்க, எல்லாருக்கும் ஒருத்தர் உதவுங்க. தாய்மாமானா என்னன்றது எல்லாருக்கும் புரிய வைங்க. இந்த படம் புரியும். புரியல, கண்டிப்பா வரப்பா. செய்யாதவங்களும் வரும், செஞ்சவங்களும் வரும். நல்ல எனக்கு அந்த பிரதர் சிஸ்டர் பாண்டிங், அப்புறம் அந்த தாய் மாமா பாண்டிங் பிடிச்சிருக்கு. செமையா இருக்கும். நல்லா இருந்ததுண்ணா. எல்லாமே பிடிச்சிருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குங்க, சூப்பரா. நான் சூர்யா அவ்வளவு இப்படி நடிப்பார் நினைக்க கூட இல்லை மனசுல. லட்டு அவர் நல்லா நடிச்சிருக்கான். அக்கா அம்மா எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கும் படம். ஆனா தாய் மாமன்றதே சூர்யாவுக்கு ரொம்ப பொருந்தும் இந்த படத்துல. எங்களுக்கெல்லாம் கூட அழுகையா வருது. தாய் மாமா வேஷம் அப்படி படுத்தி இருக்கிறாரு. செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்குது. தாராளமா ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். பொரோட்டா சூடு செம்மையா நடிச்சுக்கிறாரு. செம்மையா இருக்கு, சூப்பரா நடிச்சிருக்காரு. இவ்வளவு நாள் நடிச்ச படத்தோட இந்த படம் செம்மையா இருக்கு. எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. உண்மையாலுமே ஒரு ஃபேமிலி கதை தான் இது. ஒரு ஃபேமிலியில எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரிதான் நடிச்சிருக்காங்க. படம் செம்மையா இருக்கு. ரொம்ப நல்லா பிடிச்ச சீன் ராஜ்கர் அவங்க ஒய்ஃப் செத்துறாங்கல்ல, அந்த சீனு கொஞ்சம் இதுவா இருக்குது. ஆனா படம் எல்லாம் செம்மையா இருக்குது. ஒரே அழுகதான், ஆனா செம்மையா இருக்குது படம்.